வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி. யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து செங்கோட்டையன் வந்திருக்காரு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணிலேருந்து டெல்லி தரப்பு சொல்லியிருந்தாலுமே இன்னும் ஒரு சில பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு நபர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர்ன்ற மாதிரி பேர் சொல்லாமலே குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அது செங்கோட்டையனை இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாருமே பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு மோதல் இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் பதவியிலேருந்து தூக்கினாரு, இப்போ கட்சியிலேருந்து தூக்கிட்டாரு. ஆனால் செங்கோட்டையன் நல்லாவே தெரியும், தேர்தலை சந்திச்சா நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே முயற்சி பண்ணாலும் ஒரு ஆட்சியை பெறதுக்கு இல்லை. அது மட்டும் கிடையாது, சீட்டும் தரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்படையாக சசிகலா ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா இணைந்துடலாம்ன்ற முடிவுக்கு வந்தனால தான் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல். ஸோ இந்த கூட்டணி இப்போ ஒரு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு புகழேந்தி தரப்பு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப்லாம் ஓர் அணியில் இணைஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டஃப் கொங்கு மண்டலத்திலே கொடுக்க இருக்கதா சொல்கிறாங்க. இந்த இரட்டை இலை சின்னமே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஓபிஎஸ் சசிகலா இவங்களுக்குலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீனியர்கள் நிறைய பேர் அதிருப்தியில் தான் இருக்காது, வெளிப்படையாகவே தெரியுது. செல்லூர் ராஜு கூட பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தலைமை மேலே அதிருப்தி இருந்தாலும் வெளியே காமிக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லாருக்கும் அதிருப்தி இருக்கிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுன்றதான் உண்மைன்றாங்க. ஸோ செங்கோட்டை இந்திய கூட அதிமுக கூட குடும்ப ஆட்சி தான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி அது எடப்பாடியோட மகனை தான் குறிப்பிட்டு காமிக்கிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்